அங்க வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த திமுக ஆட்சி இருக்கிறவர்கள் திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கிறவர்களுக்கு உங்க ஆட்கள் செல்லும். ஒரு தமிழன் தமிழகத்தை ஆண்டான்னு வச்சுங்களேன், உங்க வாயில மண்ணு பார்க்கலாம். நாளைக்கு இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா, இப்ப ஒரு முன்னணி நடிகையையும் தாவேக தலைவரையும் நீங்க தொடர்பு படுத்தி இப்ப ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. நாளைக்கு சோசியல் மீடியால பரவிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப இந்த கருத்தை இங்க முன் வைக்கிறீங்க, பேஸ்லெஸ்ஸான ஒரு கருத்தை. விமானத்துல போலையா, விமானத்துல போனதை எடுத்து போட்டிருக்கான், போட்டோ காட்டுறான். அங்க இருந்து இறங்கி வந்து கார்ல ஏறத காட்டுறான். கல்யாண வீட்டுல ஜோடியா அவங்க 2 பேரும் ஆடி பாடுறத காட்டுறான். அப்புறம் ரூமுக்கு போறத காட்டுறான். அதுல அவருக்கு நேரம் கிடைச்சா என்னவோ பொது வழியில வந்து திரிசாவும் விஜயம் அப்படி இப்படி இருந்தது இவங்க பார்த்த மாதிரில சொல்றாங்க. நாங்க பாக்குறோமா பாக்கலையா அதை பத்தி கவலை இல்லைங்க. அத பத்தி பிரச்சனை தான் சார். இவங்க ராமராஜ ஆட்சி ஆளுங்கள்ல இப்போ எல்லாரும் ராம மாதிரி மாறிட்டாங்கன்னு இவங்க வெளியில சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் கேமரா இந்த ஊடகங்கள்லாம் மாப்பிள்ளை திருச்சி சிவா அவர்கள் மீது வச்சிருந்தாங்கன்னா இந்த விவாதம்லாம் நீங்க எடுத்துட்டு போக மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அம்பேத்கர் இன்னொருத்தர் இதுக்கு என்ன செய்ய, ஒரு தமிழன் சிலையை இன்னொரு தமிழன் திறப்பதில் பெருமை அடைகிறது. இவ்வளவுதான் இவங்க அம்பேத்கர் பற்றிய அறிவு. என்னவோ நீங்க அம்பேத்கரை வழங்கி கட்டு வராங்க. சொல்லுங்க. சொன்னாரு இப்ப அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தா வேங்கவேல் மாதிரி சம்பவம் எல்லாம் பார்த்தா ஒரு என்ன ஒரு எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருப்பாரு அப்படின்லாம் கூட கேட்டாரு. ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சாப்பாடு கொண்டு ஜெயில அடைக்க முடியுமா? ஏப்பா காக்கா தூக்கி கொண்டு வந்து போட்டதுக்கெல்லாம் போகும். திராவிட காக்காய் இருக்குமோ? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா அவர்களும், மேலும் புரட்சி தமிழகம் மற்றும் பறைய பேரினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருக்கக்கூடிய நிலையில திரு வன்னியரசு அவர்கள் வந்து தாவேக விஜய் அவர்களை பற்றி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. ஏன் வந்து இந்த விவகாரத்தில் இன்னும் கண்டனம் தெரிவிக்கவில்லை? எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை பிரம்மாண்டமாக நீங்க வந்து விடுதலை சக்திக்கு எப்போ நாட்டாம கொடுத்தாங்க? ஹெட் மாஸ்டர் அவரு, இப்பா நீ இப்போ 2ஆம் கிளாஸ் எடு, நீ போய் 3ஆம் கிளாஸ் எடு, நீ போய் 4ஆம் கிளாஸ் எடுன்னு உன்னால கணனம் உங்க கட்சிகளால கணனம் தெரிவிக்க முடியாது, தெரிவிங்க. ஏன் அவன் சொல்லல இவன் சொல்லல, என்ன உங்க வேலை என்ன? அது அது அவங்க பாத்துக்கிறாங்க, இல்ல மக்கள் பாத்துக்கிறாங்க. அது அரசியல் கட்சி நடத்துறாங்க. அரசியல் கட்சி இருக்கும்போது விமர்சனம் பண்ணத்தாங்க செய்வாங்க. நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க, நீங்க விமர்சனம் பண்றீங்க. யாரை கண்டித்து அறிக்கை விடணும்னு அவங்க தாங்க முடிவு பண்ணணும். யார் முடிவு பண்ணணும்? எந்த அரசியல் கட்சி யார பண்ணணும், யார இது பண்ணணுமோ பண்ணணுமோ அவங்கள பண்ண. திமுக விஜய் பார்த்து பயப்படுது. யார் சொன்னா? விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன இல்ல, நாங்க எதுக்கு திமுக விஜய பார்த்து பயப்படுறோம்? நீங்க யாரு சொல்றதுக்கு? எங்களுக்கு ரொம்ப அப்படியே குளிர் அடிக்குது. திமுக தான் வன்னியரசு அவர்கள் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லி அதான் சார், அவ்வளவுதான் வரும். பார்லிமெண்ட்ல நாங்க தான் எல்லாமே பாரு. பார்லிமெண்ட்ல திமுக சொல்லித்தான் அம்பேத்கர் படத்தை புடிச்சிட்டு அங்க ஸ்ட்ரைக் பண்றோம் பாரு கண்ணு. இதெல்லாம் இங்க அடி வயிற்றுல இருந்து வரணும் கண்ணு, இவங்களுக்கு எல்லாம் வந்து வராது கண்ணு. இவரு அந்த வர்ணத்தோட சேர்ந்துட்டாரு. அதாவது இவருக்கு ஒண்ணு இல்ல, பூணூல் போடுங்க. இதை காமாட்சி நாயுடு சொல்றாரு பாருங்க. இதை கேட்கறதுக்கு இந்த மூர்த்தி பறையர் வந்து காதல கேக்குறாரு பாருங்க. இதை விட பாவப்பட்ட நாள் வேற எதுவும். ஆமா, இல்லை இப்போ கூட திரு ஏர்போர்ட் மூர்த்தி சாரால தென் மாவட்டத்துல இருந்து போக முடியல, திறத்தரன்னு இழுத்து வந்து விட்டுட்டாங்க. மதுரையில விட்டாங்களா அவங்கள காவல்துறையினர். இப்ப இந்நேரத்துக்கு நீங்க வந்து கூட்டு போயிருக்கணும், என்னோட சகோதரர் நீ வா போவான்னு சொல்லி அந்த காந்தாரியம்மன் கோவில் கூட்டு வந்து விட்டுருக்கணும். நீங்க காந்தாரியம்மன் கோவில் எங்க இருக்கு? தென் மாவட்டங்கள்ல தானே. காந்தாரியம்மன்ங்கிற கோயிலே அங்க கிடையாது, புரிஞ்சுக்கோ. அதாவது இவங்க எல்லாம் ஒரு சிலையை செஞ்சுட்டு
அதை கொண்டுட்டு வந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்ட்ல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு வச்சாங்க வைக்கவே நான் கல்ல கும்பிடுறேன், நான் செக்க கும்பிடுறேன், சிவலிங்கத்தை கும்பிடுறேன், ஏன் ஏரியால வச்சு நான் கும்பிட்டுக்கிறேன். உன் ஏரியால வச்சா யார் வேணாம் நான் வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துலயே ஒரு கோயில் இருக்கு, 40 சென்ட் இடம் இப்ப ஃப்ரீயா கிடக்கு, அங்க வச்சுக்கலாம். நீங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இந்த திமுக ஆட்சி இருக்கிறவர்கள் திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கிற வரைக்கும் உங்க ஆட்டம் செல்லும். ஒரு தமிழன் தமிழகத்தை ஆண்டான்னு வச்சுங்களேன், உங்க வாயில மண்ணு விழும் பாருங்க. அது எடப்பாடியாருமா இல்ல அவரு திராவிட கட்சிகள் அவரு அதுல அதுக்குள்ள சுருக்குறீங்களா? அவர் ஸ்ட்ரைட் திராவிடன், அவர் வந்து ஸ்ட்ரைட் திராவிடன். ஓகே, திரு விஜய் அவர்கள் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு கருத்தை விசிக சொன்ன மாதிரி கண்ணு. இப்ப நீங்க தான் வந்து வன்னியரசை தூண்டி விட்டுருக்கீங்களா அந்த மாதிரி பேச இல்ல? அதான் சொன்னாரு அவரு. இல்ல கண்ணா, அவர் சொல்லுவாரு விஜய் வந்து அவருக்கு வந்து இப்போ நீங்க இப்ப விஜய் வந்து ஒன்னும் வேண்டாங்க, விஜய் பத்தி இப்ப என்ன ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. அவரு தனி விமானத்துல திருசாவை கூட்டிட்டு இதுக்கு போயிட்டு வந்தாங்க. இப்ப அதே இன்னொரு ட்ரோலும் ஆயிட்டு இருக்கு. திரு விஜய் டிவி அவர்கள் 3 ஜீயர்களை வீட்டுல கூட்டு வச்சு பாத பூஜை செஞ்சாருன்னு சொல்லி சோசியல் மீடியாஸ்ல அது இல்லைன்னு சொல்லி அத வந்து அந்த ஜியரை மறுத்து அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில நாளைக்கு இப்ப நீங்க வச்சிருக்கீங்களா, இப்ப ஒரு முன்னணி நடிகையையும் தாவேக தலைவரையும் நீங்க தொடர்பு படுத்தி இப்போ ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. நாளைக்கு சோசியல் மீடியால பரவிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. சோசியல் மீடியால அப்ப இந்த கருத்தை இங்க முன் வைக்கிறீங்க. பேஸ்லெஸ் தான ஒரு கருத்தை. விமானத்துல போலையா, விமானத்துல போனதை எடுத்து போட்டிருக்கான், போட்டோ காட்டுறான். அங்க இருந்து இறங்கி வந்து கார்ல ஏறத காட்டுறான். கல்யாண வீட்டுல ஜோடியா அவங்க 2 பேரும் ஆடி பாடுறத காட்டுறான். அப்புறம் ரூமுக்கு போறத காட்டுறான். இல்ல இது ஏன் ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் வந்து ஒரு நடிகரா இருந்தா அந்த பேச்சு திமுக இதுவரை இருந்தவர்கள் பல பேர் மேல இந்த பொம்பளை அலிகேஷன் நிறைய ஏற்பட்டிருக்கு. அது உண்மையா பொய்யானதுக்குள்ள நான் போகல, அலிகேஷன் ஏற்பட்டிருக்கு. அதனால தயவு செஞ்சு நீங்க மத்தவங்களை பார்த்து அவன் பொம்பளை பறிக்க, அவன் விமனேசரு பொம்பளை அப்படியே கொஞ்சம் கேமரா இந்த ஊடகங்கள்லாம் அப்பெல்லாம் பேச மாப்பிள்ளை திருச்சி சிவா அவர்கள் மீது வச்சிருந்தாங்கன்னா இந்த விவாதம்லாம் நீங்க எடுத்துருக்கவே மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து நாங்களா ட்ரோல் பண்றோம், நாங்க ட்ரோல் பண்றோம். எதிரி சார் இவங்க திமுக காரங்க அந்த உறுப்பே இல்லாத மாதிரிலே பேசுறாங்க. இதே சோசியல் மீடியாவெல்லாம் பரவிட்டு வந்துச்சே, கொஞ்சம் திருச்சி சிவா அவர்களை பற்றி பேச தயாரா நீங்க? சசிகலா புஷ்பா அவர்களும் திருச்சி சூர்யா அவர்களும் இருந்த புகைப்படம்லாம் கூட வெளியே வந்துச்சு. அப்ப எல்லாமே பேசத்தானே செஞ்சா, அப்ப எல்லாம் ட்ரோல் ஆச்சு. நீங்க பேசுனீங்களா? அதை முன்னெடுத்து நான் எதுக்கு போய் இதை முன்னெடுத்து பேசுறேன்? இதெல்லாம் உங்களுக்கு எதிர்கட்சிங்கிற உங்களுக்கு எதிராக உடனே நீங்க அதை வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி அவர் வந்து மானபங்கப்படுத்துறீங்க. அவர் வந்து ஒரு சார் முதல்ல இந்த பொம்பளை விஷயத்தை பேசுறதே தப்பு சார். நடிகரா இருந்தா யாரும் பேச போறது இல்ல. அவர் தலைவர் சொன்னார்ல, அங்க ஒண்ணு நீட்னா மத்தவரெல்லாம் உன்ன நோக்கி இருக்குதுன்னு, அதை மட்டும் உணர்ந்துங்க. நான் ஒன்னும் அதுக்குள்ள போய் அந்த குப்பையை கலர வருங்க. சோ அதனால அவரு அதுலயே ரொம்ப பிஸியா இருக்காரு. அவரு இதுக்கெல்லாம் பெரிய மனுஷன் பேசுற பேச்சா கல்யாணத்துக்கு போகிறது வர்றது, அவர் ஷூட்டிங் போறது வர்றது, அதுல பிஸியா இருக்காரு. அதுல அவருக்கு நேரம் கிடைச்சா என்னவோ பொது வழியில வந்து திருசாவும் விஜயம் அப்படி இப்படி இருந்தது இவங்க பார்த்த மாதிரில சொல்றாங்க. நாங்க பாக்குறோமா பாக்கலையா அதை பத்தி கவலை இல்லைங்க. அத பத்தி பிரச்சனை கரெக்ட் தான் சார். இவங்க ராமராஜ ஆட்சி ஆளுங்கள்ல இப்போ எல்லாரும் ராமர் மாதிரி மாறிட்டாங்கன்னு இவங்க வெளியில சொல்றாங்க. ஆகையினால அவரு வந்து பிஸியான தலைவர் ஆயிட்டாரு. ஆகையினால இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்றதுக்கு அவருக்கு நேரம் இருக்காது. வன்னிய அரசு வந்து இந்த தேவையில்லாம அவரை கூப்பிட்டு எதுக்கு கலரணும்? அவங்க அவர் பாட்டுக்கு அவங்க கட்சியை பார்த்துட்டு போக வேண்டியதுதானே. அடுத்த கட்சிக்கு இவர் ஏன் வக்காலத்து போடுறாரு? இவர் வக்காலத்து போட்டது அம்பேத்கர்னால உங்களுக்கு அவ்வளவு உதாசீனப்படுத்துறீங்க, அவ்வளவு அலட்சியப்படுத்தல. அவர் கட்சியில பேசட்டும். இவர் தான் சொல்றாருல, அவங்க கட்சி அவங்க பாத்துக்குவாங்க, அவர் கட்சி அவங்க பாத்துக்குவாங்க. நாளைக்கு அம்பேத்கருடைய தொண்டர்கள் அவரை ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்போ அவருடைய குற்றச்சாட்டு எப்படி சாராம்சமா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து பேரளவு தான் இப்ப சொன்னார் இல்லையா ஏர்போர்ட் சார், நீங்க வந்து இயந்திரமா பயன்படுத்துறீங்க, எங்களை ஒரு வாக்காதான் நீங்க பாக்குறீங்க, நீங்கள அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறார் விஜய் அவர்கள் மீது.
உண்மைதான்யா. அவரே புஸ்தகத்தை திருப்பி யாரு எழுதுனது, அது யாரு, அது முன்னுரை என்ன பின்னுரை என்ன, எதை படிச்சாரு பாவம். அவருக்கு சினிமா ஷூட்டிங்ல 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு ஒரு படத்துக்கு. சரி, அதுல பிஸியா அரசியல் எல்லாரும் அம்பேத்கரோட வாலி மேல படிச்சவங்க தானே? ஓரளவுக்கு எல்லாருமே படிச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு ஃபுல்லா படிக்கலைனாலும் ஓரளவுக்கு கண்ணால பாத்துருப்பீங்களா? இல்ல சார், ஒரு பிரஸ் கிளப்ல இப்போ நின்று தேர்தலில் நின்று தோற்ற ஒரு தலைவர் வேட்பாளராக நின்ற தோற்ற ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் ஒரு வார்த்தை ஒரு முன்னணி ஊடகத்து விவாதத்துல, கன்கரண்ட் லிஸ்ட்னாலே உதயநிதிக்கு என்னன்னு தெரியாது, போய் கேளுங்க அப்படின்றாரு. அப்போ அதான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் ஒரு குறைந்தபட்ச புரிதலாவது நம்ம அம்பேத்கரை பற்றி புரிந்து வச்சிருக்கோமா நம்முடைய தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாம் பலாத்கார போராட்டம். பலாத்கார போராட்டம் எல்லாமே சின்ன கையேடு மாதிரி எல்லாத்துக்கும் போட்டிருக்கோம். அண்ணாவை பத்தி போட்டிருக்கோம், கலைஞரை பத்தி போட்டிருக்கோம், பத்தி போட்டிருக்கோம். ஆமா, எங்களுடைய தலைமையில போட்டிருக்கு. இதெல்லாம் அந்த கையேடு மாதிரி இருக்கும். அதுல அவர் முக்கியமான எதெல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து இது பண்ணாரோ அந்த இதுகள் சரத்துக்களை எல்லாம் போட்டு. தமிழகத்துல இருக்கிற ஒரு சில விஐபிகளை சொல்றேன். ஒரு விஐபி ஒரு மருத்துவமனையில் போய் ஒரு பிளாக்கை திறக்கிறாரு, கட்டடத்தை திறந்துட்டு பேசுறாரு. இங்கே இருக்கிற டாக்டர் அம்பேத்கர் மாதிரி படிச்சுட்டு கிராமமா போய் ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவம் பார்க்கணும். ஓ, அம்பேத்கர் நினைச்சிட்டாரு. இன்னொருத்தர் இதுக்கு என்ன செய்ய, ஒரு தமிழனின் சிலையை இன்னொரு தமிழன் திறப்பதில் பெருமை அடைகிறேன். இவ்வளவுதான் இவங்க அம்பேத்கர் பத்திய அறிவு. என்னவோ நீங்க அம்பேத்கர் வரைஞ்சு கட்டுன்னு வராங்க. அதுல என்ன உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லுங்க. விஜய் அவர்கள் சொன்னாரு, இப்போ அம்பேத்கர் உயிரோடு இருந்திருந்தா வேங்கவேல் மாதிரி சம்பவம் எல்லாம் பார்த்தா அவர் என்ன ஒரு எவ்வளவு மனவேதனை அடைஞ்சிருப்பாரு அப்படின்லாம் கூட கேட்டாரு. வேங்கவேல் என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே இல்ல, எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டாங்க. கொண்டு போய் ஜெயில அடைக்க முடியுமா? ஏப்பா காக்கா தூக்கி கொண்டு வந்து போட்டதுக்கெல்லாம் திராவிட காக்கா இருக்குமோ? எந்த காக்காவோ காக்கா தூக்கிட்டு வந்து போட்டதுக்கு நீங்க சொன்னீங்க கண்டுலா பிடிச்சாச்சு யாரு பண்ணாங்கன்ட்டு. அதான் காக்கா போட்டுச்சு, ஒரே மாசத்துல வந்து நாங்க பிடிச்சி காக்கா போட்டுச்சு. அந்த காக்கா தான் பிடிச்சி ஜெயில போடணும். இருக்கட்டுங்க, விரைவில் நாங்க காக்காய்க்கு சோறு வைக்கிற காலமும் வரும். வரும் பார்ப்போம். சரி, ஓகே. இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாரா வன்னியரசு? சார், அவர் வந்து ஒரு நடிகர், இப்பதான் அரசியலுக்கு வந்துக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பாரு. என்ன பாரு, நான் தான் சொன்னேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழகத்துல அம்பேத்கர் எப்படி பார்த்தாங்கன்னு. அதெல்லாம் விட்டுத்தலுங்க சார். அது என்னன்னா அவர் கொள்கை வெளிப்படும் போது அவரும் வந்து சாயம் வெளிக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அந்த ஆளையே பார்த்துக்கிறீங்க, விஜயே பார்த்து நான் வீட்டுக்கு கது திறக்குதான்னு போய் அவன் பிள்ளைக்குட்டியை படிக்க வைக்கின்றாங்க அவன் படத்துல. அந்த மாதிரி போய் அவன் கட்சி வேலையை பாருங்க. இல்ல இப்ப பிஜேபியுமே வந்து விஜய் வந்து ரொம்ப உற்று நோக்கிறாங்களா இல்லையா? இப்ப கட்சி துவங்கினீங்க, அதுக்கப்புறம் வந்து ஏன் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கல அப்படிலாம் கூட கேட்டாங்க. அப்போ விஜய் அவர்கள் கண்டு அவர்களும் கேட்கறது அண்ணாமலை நேத்து புடின்னு முடிச்சுட்டாரு. என்ன சொன்னாரு? அவர் ஆக்டிவா இருந்தாருன்னா கட்சி வளருங்க. இப்ப விஜய் கட்சி வளர்ந்து நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா? என்ன மசத்துக்கு அப்புறம் விட்டு போங்களேன். இல்ல இப்ப ஐயாவே விஜய் கட்சியில இணைய போறாருன்ற செய்தி எல்லாம் வந்துச்சு. ஆமா, துண்டு கூட அவருடைய கலர் துண்டு தான் அவங்களுக்கு கட்சி துண்டு. ஒன்னும் இது போல ஆகல திமுகவில். எங்க அங்க வந்து உங்களுக்கு ஏதோ எம்எல்ஏ எம்பி அல்லது அமைச்சர் பதவி வேற வேலை இருந்தா பாருங்கப்பா. நாங்க எதுக்கும் அந்த கரை வேஷ்டிய கடைசி வரைக்கும் கட்டிக்கொண்டு இந்த மண்ணில் இருக்கிற இறுதி மூச்சு வரை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டராகத்தான் என்னுடைய உயிர் பிரியும் என்ற ஒரு திமுக காரனா இருக்க மாட்டீங்க. ஆனா திமுக திராவிடன் எல்லாம் ஒண்ணுதான். நாளைக்கு அண்ணா திமுக கூட போவீங்க, தேமுதிக வேற திராவிடன் திருடர். ஆமா, திருவிடியன். சரி, ஓகே. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கி மிக்க நன்றி.